அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆபகூக் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட நல்வார்த்தை இது. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அவர் எப்படி அவருடைய பிள்ளைகளை பார்க்கிறார், எப்படி நடத்துகிறார் என்று தீர்க்கதரிசியினுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை இது. அந்த தீர்க்கதரிசியினுடைய பார்வையில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் கூட இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படிப்பட்டது என்று இவர் சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறாரு, அவர் தான் எனக்கு பலன்கிறார். அதை புரிந்து கொள்வோம் பிரியமானவர்களை. வேறு எதுவும் நமக்கு பலன் கிடையாது, அவர் மட்டுமே நமக்கு பலன். அடுத்து, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, எதற்காகவாம்? உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவதற்கு என்று. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லார் மேலேயும் இருக்கிறது. குறிப்பாக அந்த ரட்சிப்பு, நீங்களும் அவருடைய பிள்ளை என்றதான உறவுக்குள் வந்துட்டோமில்ல, இது மேலானது. அப்போது எனக்கு அதை ஆண்டவர் கொடுத்தார், இதை ஆண்டவர் கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லலாம், தவறில்லை. ஆனால் எது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் என்றதான அந்த வெளிப்பாட்டிற்கு நாம் வருவோமே. அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய மேன்மைக்கும் உயர்வுக்கும் அளவே இல்லை. அப்போ ஏன் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றினார்னா, உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கிறதுக்கு, உயர்வான இடங்களில் நம்மை நடக்க பண்ணுவதற்கு. நமக்கு இந்த பூமியில் கீழான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் எல்லா விதத்திலுமே உங்களையும் என்னை உயர்த்தி அழகு பார்க்கவே விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பலவிதமான கேள்விகளை எழுப்பலாம். ஏன் நான் இப்படி இருக்கிறேன், என் நிலைமை இனிமேல் வளராதா, உயரமாட்டேனா என்றெல்லாம். எந்த காரியத்தை முன்னிட்டோ நான் இனி எங்கே வாழப்போகிறேன், உயரப்போகிறேன் அப்படின்னெல்லாம் கூட சூழ்நிலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். தீய சக்தி உங்களோடு அப்படிப்பட்ட காரியத்தை உணர்த்த வைப்பான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நம்மளை பிள்ளையாய் மாற்றினதுனால உயர்வான இடங்களில் தான் கர்த்தர் நம்மை வைத்து அழகு பார்ப்பார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற கீழான நிலை அல்ல, அது விரைவில் நீங்கள் உயர்வீர்கள். வாடகை வீட்டில் இல்லை, சொந்த வீட்டுக்கு நீங்கள் வருவீங்க. தத்தி தத்தி தடுமாறி நடக்கிற நிலையில் உங்கள் ஆன்மீக வாழ்வு அது சீராக இருக்கும், உயர்ந்து கொண்டே போகும். அந்த மாதிரி நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. இப்படி பல விதங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படித்தான், குடும்ப வாழ்க்கையில் அப்படித்தான், ஊழியங்களில் அப்படித்தான். ஒரு உயர்வான நிலையில் தான் உங்களை என்னை வைக்கணும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறபடினால் உயர்வு உங்களுக்கு நிச்சயம், அதில் மாற்றமே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் உயர்வீர்கள், மேன்மை அடைவீர்கள். குறிப்பாக சொல்லுகிறேன், சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பதையும், அவங்க கண்கள் காண நீங்கள் மேன்மை அடைவதையும், அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அமைவதையும் சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். உயர் ஸ்தலங்களில் உங்களை நடக்க வைப்பார். உங்களுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப ரொம்ப மேலானது, அது வேற. ஆகவே பிரியமானவர்களை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். நல்ல பிதாவே, தீர்க்கதரிசியினுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்திருக்கிறீர். அவருடைய இருதயத்திலிருந்து வந்த வார்த்தையை நாங்கள் கவனித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்கள் தான் எப்பொழுதும் பலன். எங்களை உயர் ஸ்தலங்களில் நீங்கள் வைத்திருக்கிறீர். நன்றி அப்பா. இது கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட உயர்நிலையின் அனுபவத்தை கர்த்தர் வைத்து அழகு பார்க்கிறேன். நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாளும் ஒரு வெற்றியின் நாளாக, உயரத்தின் நாளாக, மேன்மையின் நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி.